கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிராகரிக்கப்பட்ட எச்சரிப்பு. 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுக்கு சற்று முன் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதியது. மறுநாள் அதிகாலையில் அந்த கப்பல் முழுகி 1500 பேர் உயிரை பறித்தது. இதற்கான காரணங்கள் பல கூறப்பட்டாலும் முதலாவதும் மிக முக்கியமானதும் என்னவென்றால் எச்சரிப்பு, அதாவது வார்னிங் சிக்னலை கவனிக்காதது தான் டைட்டானிக் கப்பல் முழுக காரணமாய் இருந்தது. டைட்டானிக் கப்பல் மாலுமி தன் கப்பலின் பாதுகாப்பு அமைப்புகளில் மிக அதிக நம்பிக்கை வைத்திருந்ததால் எந்த எச்சரிப்பையும் கவனிக்காமல் கப்பலை வேகமாக செலுத்தி ரெக்கார்ட் பிரேக் பண்ண வேண்டும் என்பதையே குறிக்கோளாக வைத்து கப்பலை செலுத்தினார். இரண்டாவது காரணம், தன்னுடைய வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே கப்பலில் இருந்த பெரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் கவனமாய் இருந்தார்கள். வாடிக்கையாளர்களின் தன்மதிப்பை பெற வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு முறை கூப்பிடும்போது ஓடோடி சென்று அவர்கள் கேட்டதை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டே இருந்தனர். அதே கப்பலில் வாட்ச்மேன் ஒரு பைனாக்குலர் வேண்டுமென கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அதிகாரிகள் யாருமே அவர் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த வாட்ச்மேன் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதப் போவதை கண்டுபிடித்து சொன்னார். அவர் கேட்டபொழுதே அவருக்கு அந்த பைனாக்குலர் கொடுக்கப்பட்டிருந்தால் பனிப்பாறை இருப்பதை முன்கூட்டியே பார்த்து எச்சரித்திருப்பார். அந்த விபத்திலிருந்து டைட்டானிக் கப்பலும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்பதே இதனுடைய சுவாரஸ்யம். ஆம் பிரியமானவர்களே, இதே போல வேதத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் தன்னுடைய 1000 மனைவிகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் அவர்கள் கேட்ட விக்கிரகங்களை இஸ்ரவேல் தேசத்தில் ஸ்தாபிப்பதிலும் நோக்கமாய் இருந்தான். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் சாலமோன் செவி கொடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினான் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு எச்சரிப்பின் சத்தத்தை விட்டும் தன் இருதயத்தை திருப்பினான். ஆகவே தேவன் அவன் மேல் கடும் கோபமானார். அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் ஆண்டவர் முழுகடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் தேவன் தரும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் செவியை சாய்க்காமல் இருந்தால் தோல்வியைத்தான் சந்திக்க நேரிடும். மாறாக தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தால் தேவன் நமக்கு சமாதானத்தை நதியைப் போல தர வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நேசித்து தரும் வேத வசனங்களுக்கு கவனமாய் செவி கொடுங்கள். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே நாம் வாழ தேவன் உதவி செய்வார். வேதத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய எச்சரிப்புக்கு செவி கொடுப்போம். தேவன் நமக்கு சமாதானத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.